எல்லாரும் சோளம் வந்து புரோட்டீன் நினச்சிக்கிறாங்க. இல்லை, சோளங்கிறது வந்து தானியம்தான். நம்ம பார்லி ரைஸ் மாதிரி தான். ரெண்டாவது புரோட்டீன், அதை வந்து ரொம்ப குறைவாக எடுக்கிறோம் நம்ம நாட்டில். இதுதான் மெயின் ப்ராப்ளம் இம்யூனிட்டிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் டயட்டில் பருப்பு, சாம்பார், சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸு, பன்னீர், மஷ்ரூம் அந்த மாதிரி இருக்குது. நான்வெஜ்ஜில் எக், ஃபிஷ், சிக்கன், இது 3 தான் ஹெல்த்தி. மற்றதெல்லாம் ஹெல்த்தி கிடையாது. 3வது வந்து ஃப்ரூட்ஸு, 4வது வந்து வெஜிடபிள்ஸ், 5வது வந்து பால். இப்போ வந்து ஒயிட் ஃபுட்ஸ் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி பாலையும் அதில் சேர்த்து விட்டாங்க. அது தப்பான கருத்து. பால் ரொம்ப முக்கியம். அண்ட் பாலில் இருக்கிற கால்சியம் நம்ம உடம்புக்கு ஃபஸ்ட் கிளாஸாக சேருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி கால்சியம், அது ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட்டுட்டாங்கன்னா அப்புறம் போன் ப்ராப்ளம்ஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாதிரிலாம் வருது. இப்போ இந்த காலகட்டத்தில் 80 வயசு 85 வயசு மேலே இருக்கிறவங்க அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, அதுதான் நம்ம சாப்பிடணும். அதுதான் ஹெல்த்தி. நம்ம அதை விட்டுட்டு எதையோ பண்ணிகிட்டு இருக்கோம், அதான் ப்ராப்ளம். இப்போ காலை உணவில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து வெஜிடபிள் இட்லி தோசை சாப்பிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் இட்லி தோசை குறைஞ்சிடும். ஏன்னா நம்ம ஊரில் பெருமன் ஒபேசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போகுது, ஓவர் வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. அதனால் காலையில் முதல்ல ஃப்ரூட் சாப்பிட்ருங்க, ½ அன் ஹவர் கழித்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ சாப்பிட்றீங்களோ குறையும். இல்லைன்னா 5 இட்லி 6 இட்லி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம யாருமே அந்த அளவு எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. எவ்வளோ இட்லி சாப்பிடலாம்? 3 இட்லி, பட் ஹைட் வெயிட் பொறுத்து இருக்குது. பட் நார்மலாக 2-3 இட்லி போகிறோம் எல்லாருக்குமே. இதே டயபெட்டிஸ் இருக்குன்னா, இது நிறைய பேருக்கு இருக்குது, அதனால சொல்கிறேன். 60% இருக்கு. அதான் அதனால கம்பு, தெனை இதில் இட்லி மாவு பண்ணி வீட்டிலே பண்ணி சாப்பிட்லாம். அது ரொம்ப ஹெல்த்தி. சுகரும் ஏறாது. நிறைய சாம்பார் போட்டு சாப்பிடணும். இதெல்லாம் தான் முக்கியம்.